ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, பட் உங்களுடைய லக்னம் மிதுனமாக இருந்தால் இந்த பலன் ஏன் லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு. ஆகையினால இந்த மாதம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் என்ன நன்மை, என்ன பிரச்சனை, அதிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் என்ன, இதான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னத்துக்குன்னு அதிபதி புதன், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்காங்க. 9ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. முதல்ல தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஸோ கடந்த காலங்களில் கிரகங்கள் எல்லாம் 8ஆம் இடத்துல இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், வேதனைகளை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய லக்ன அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது இயற்கையாக அமையும். ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இறை அருள் இருந்தால் அவன் மீண்டு வருவான்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது. அதுலேயும் உங்கள் லக்னத்திலே குரு இருக்கார். குரு இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அல்லது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. அது மட்டும் இல்லை, மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாததுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் செவ்வாய், அவர் கோச்சாரத்தில் இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாருமே நமக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எதுவுமே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ யாரை நம்புறது, ஜாபில் யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான சிந்தனைகள், நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத சூழ்நிலைகள், நம்ம பெர்மனெண்ட்டு ஜாபில் இருந்தாலும் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு, வெளியேற்றப்படுவதற்கு, அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு சுச்சுவேஷன் அப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. அதனால் அவசரப்பட்டு வேலையை வர்றது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப அடக்கி வாசிங்க. பெருசாக ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ வரலன்னா கவலைப்படாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. இந்த பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ எதிரிகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா லேபர்ஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. அவசியம் இருந்தவனுடைய கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, பிஸ்னஸ் நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுலேயும் இந்த லவ் சக்ஸஸாலே நிறைய ஸ்ட்ரகிள், இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலம், இதுவும் இந்த மாதம் இருக்குது. பட் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இது வரைக்கும் வராத பாஸ்போர்ட், வீசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது.
பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராதவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு பிப்ரவரி 12க்குள்ளே மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இது எல்லாமே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்கறது, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது. அன்சாட்டிஸ்ஃபைடு சுச்சுவேஷன். அது நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனநிலை என்பது இருக்கும். அதை மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் மாற்றுங்க. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பிப்ரவரி 5க்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக உங்களுக்கு கெயின் இல்லைனாலும் அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி 12க்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது வரைக்கும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த மாதம் தேவையில்லாத கடன் கொடுக்கறது, வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எதுவானாலும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கவனம் அடைக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பிப்ரவரி 12க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய காரியங்களில் நிறைய தடைகள், பிரேக், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. பிப்ரவரி உங்களை பொறுத்த வரைக்கும் 12க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே நல்ல விதமாக முடியும். பிப்ரவரி 12க்கு அப்புறம் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவுகளால் நற்பலன்கள், அல்லது அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. மூத்த சகோதரர் விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருங்க. வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதமும் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பவனை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.